போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்கள் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அடையாளங்கள் மனித வாழ்வுக்கு மிக அவசியமானவை. அவையின்றி உறவோ தொடர்போ அமையாது. இறைவன் நம் வாழ்வில் அவரது அன்புக்கு பல அடையாளங்களை தந்துள்ளார். நமது வாழ்வு கொடைகள், திறமைகள், ஆற்றல், வாய்ப்புகள், நமது வெற்றிகள், சாதனைகள் அனைத்துமே ஆண்டவரின் அருளின் அடையாளங்கள்தான். அவற்றினை அடையாளம் கண்டுகொள்ள விசுவாச பார்வை தேவை. நமது வாழ்வில் கொண்டு ஆய்வு செய்து இறைவன் நமக்கு தந்துள்ள அடையாளங்களை இனம் கண்டுகொள்வோம். அதற்கான முழு வரத்தினையும் வேண்டி இணைவோம். இந்த பலியில் பக்தியோடு பங்களிப்போம். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு தமது குழந்தை திருப்பருவத்தை திருக்காட்சியாக்கிய முதல் திருத்தலமாம் கவிராயபுரத்தின் அற்புத திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இத்திருப்பலியானது மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து உலகெங்கிலும் வாழும் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக எழுச்சிக்காக சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஒளிபரப்பாகிறது. இந்த அருமையான இந்த திருப்பலியில் சிறப்பாக திருப்பயணிகளாக வந்து பங்கெடுக்கிற நம் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூயமறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகிய எங்களில் உம்மருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கிய
இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைத்திரு வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரவேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களுக்கு துயரடையச் செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செம்மைப்படுத்துவோம்
கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக் கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia. 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 இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனினும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இயேசுவில் இனியவர்களே, அன்பு திருக்குழந்தை இயேசுவின் பக்தர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் நம்மை கூர்மைப்படுத்தவும் நம்முடைய வாழ்வை நேர்மையானதாகவும் நேரிய வழியில் வழிநடத்தவும் அழைக்கின்றது. இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக கடவுள் விரும்புவது மாற்றம், மனிதர்கள் தேடுவது அடையாளம் என்கின்ற சிந்தனையில் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அடையாளங்கள் நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கங்களாக இருக்கின்றது. சாலையில் நாம் நடக்கின்ற போது சாலையில் அந்த விளக்குகள் ஒரு அடையாளத்தை கற்றுத்தருகிறது. சிகப்பு விளக்கு என்றால் நிற்கவும், பச்சை விளக்கு என்றால் செல்ல வேண்டும், மஞ்சள் விளக்கு என்றால் தயாராக இருக்க வேண்டும் அல்லது கவனித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று. இது போன்று நம்முடைய வாழ்வில் அடையாளங்கள் எண்ணிலடங்காதவையாக இருக்கின்றது. மீகா இறைவாக்கினர் காலத்தில் மக்களினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், அவர்கள் வழிபாட்டில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிடையே இரக்கமும் நீதியும் இல்லாமல் இருந்தது. கடவுளுக்கு நான் என்ன பலி செலுத்த வேண்டும்? 1000 கடாக்களை பலியாக கொடுக்க வேண்டுமா? அல்லது எண்ணெய்களை கொடுக்க வேண்டுமா? அல்லது என்னுடைய தலைச்சம்பிள்ளையே பலியாக கொடுக்க வேண்டுமா என்று கடவுளுக்கு பலி செலுத்துவதை மட்டும் அவர்கள் மும்முரமாக அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் இன்றைய மீகா இறைவாக்கினர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது கடவுள் விரும்புவது பலிகளை அல்ல, நீதியையும் இரக்கத்தையும், கடவுள் திருமுன் தாழ்மையாக நடப்பதையும் விரும்புகின்றார். வெறும் அடையாளங்கள் நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தம் தராது. வெறும் அடையாளங்கள் நமக்கு வாழ்வுக்கான வழியை காட்டாது. இன்றைய திருப்பாடலில் நாம் அழகாக பாட கேட்டோம். தம்முடைய வழியை செம்மைப்படுத்துகிறவர்கள் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார்கள். இப்ப கடவுள் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நாள்தோறும். ஒரு மகன் தன்னுடைய ஆசிரியரிடம் ஒரு வருத்தத்தோடு சொன்னாராம், என்னுடைய தந்தை என் மீது பாசமே வைப்பதில்லை, அன்பே வைப்பதில்லை என்று. அதற்கு அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து கேட்டாராம், இன்று காலை நீ எழுந்தவுடன் உனக்கு யார் உணவளித்தது? என் தந்தை. உன்னை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வந்தது யார்? என்னுடைய தந்தை. உன்னை மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்து செல்ல போவது யார்? என்னுடைய தந்தை. உனக்கு நல்ல உடை, நல்ல உணவு, பாதுகாப்பான இடம் அளிப்பது யார்? என்னுடைய தந்தை என்று தன்னுடைய தந்தையை பற்றி மகன் கூறுகின்றார். அப்பொழுது அந்த ஆசிரியர் கூறினார், உன் தந்தை உன் மீது அன்பு காட்டுகின்றேன், பாசம் வைக்கின்றேன் என்று சொல்வதை விட அவர் செயலில் அதிகமாக அதை வெளிப்படுத்துகின்றார் என்று அந்த மாணவனுக்கு கூறினார். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் மீது அன்பு காட்டுவதையும் இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற இரக்கத்தையும் நம்முடைய செயல்களில், தன்னுடைய செயல்களில் இறைவன் அன்றாட நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற போது பரிசேயர்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கவில்லை. ஏன்னா பரிசேயர்களுடைய நோக்கம் என்பது அடையாளத்தின் வழியாக இயேசுவை நம்புவது கிடையாது, அடையாளத்தின் வழியாக அவரை சோதிப்பது. இங்கு நம்பிக்கை என்பது கண்களை திறப்பது அல்ல, இதயங்களை திறப்பது. அற்புதங்கள் என்பது நம்முடைய நம்பிக்கைக்கு வழிகாட்டுவதல்ல, அது கடவுளை நோக்கி அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். பரிசேயரும் சதுசேயரும் அல்லது இயேசுவை எதிர்த்த கூட்டம் இயேசுவை இறுதி வரை, அவர் இறக்கும் வரை அவரிடம் அடையாளம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்படின்னா, சிலுவையில் இயேசு அறையப்பட்டு தொங்குகின்ற வேளையிலும் கூட பொறு, இவன் அழைக்கின்ற தெய்வங்கள் இவருக்கு உதவி செய்கிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க வரையும் அடையாளத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் தங்களுடைய வழியை செம்மைப்படுத்திக் கொள்கிறவர்கள் கடவுள் தரும் மீட்பை காண்பர் என்பதற்கு அதே இடத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வும் சாட்சியாக இருக்கின்றது. நல்ல கல்வன்
இந்த ஒரு உதாரணத்தை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை தான், நீர் அரியணைக்கு வரும்போது எங்களை நினைவு கூறும். அந்த நல்ல கல்வன் இயேசுவோடு உடன் பயணிக்கின்றான். சிலுவை பயணத்தை பார்க்கின்றான், சிலுவையில் அறையப்படுவதை பார்க்கின்றான், இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்கின்றான். இறுதியாக தன்னுடைய சக அந்த கல்வனை கூட பழிப்பதை தடுக்கின்றார். நாம இந்த தண்டனை பெறுவது முறையே, ஆனால் அவர் இந்த தண்டனைக்கு உரியவர் அல்ல என்பதை பார்த்த அடையாளத்தின் வழியாக கண்டுகொண்டார். ஆனால் இயேசுவோடு பயணித்த 3 வருடம் பயணித்த பரிசேயர்களாலும் சரிசேயர்களாலும் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்ப அடையாளம் என்பது வெறும் கண்களை திறப்பது அல்ல, இதயங்களை திறப்பது என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. ஜான் கிறிஸ்தோசம் என்கின்ற புனிதர் அழகாக கூறுவார், பலிபீடத்தில் கிறிஸ்துவை மதிக்க விரும்புகிறவர் ஏழைகளை மதிக்கட்டும். அதாவது ஏழைகளை நீங்கள் மதிக்காத போது பலிபீடத்தில் கிறிஸ்துவை உங்களால் மதிக்க முடியாது என்று. இன்று ஒரு திருவிழா அல்லது ஒரு முக்கிய நிகழ்ச்சி என்றால் நாம் பட்டாடைகளை உரித்து கொள்வதையும் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வதிலும் நம்முடைய முகபாவனைகளில் செலவு செய்வதிலும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இதற்கு ஒரு அடையாளம், நான் அழகாக இருக்கின்றேன் அல்லது நான் இதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் உண்மையில் இறைவன் காட்டுகின்ற அந்த இரக்கமும் நீதியும் அன்பும் நம்மில் இருக்கின்றதா? நாம ஏழைகளை பார்க்கின்ற போது புத்தாடை அணிந்திருந்த போதிலும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் கடந்து செல்கின்றோம் என்றால் நம்முடைய வழிமுறைகளை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை. எப்படி பரிசேயர்கள் 3 ஆண்டு காலம் இயேசுவோடு பயணித்தும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவர்களாக இருந்தார்களோ. ஏனென்றால் இந்த முன்னாடி பார்த்தோம், இந்த நற்செய்திக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பல அடையாளங்களை இயேசு செய்திருப்பார். ஏழைகளுக்கு, அதாவது உணவு 4000 பேருக்கு உணவு பகிர்ந்து கொடுத்திருப்பார், குருடர் செவிடர் இவர்களுக்கு நலம் பெற்றிருப்பார்கள், நோயுற்றோர் நலம் பெற்றிருப்பார்கள். ஆனாலும் அவர்களால் அதை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாத நிலைக்கு இருந்திருப்பார்கள். ஆனால் நல்ல கல்வன் ஒரே நொடியில், ஒரே நிமிடத்தில் விண்ணகத்தை கொள்ளை கொண்டான். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை பார்க்கின்ற போது ஒப்பிடும்போது மற்ற செல்வந்தர்கள் போட்ட காணிக்கை என்பது மிகவே அதிகமும், ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருக்கின்ற 2 காசுகளை போடுகின்றார். இயேசு அங்கு உண்மையில் யார் விண்ணகத்தை வென்றார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். இன்று நாம் இந்த சமூக ஊடக கருவிகளில் பயன்படுத்துகின்ற போது அதிகமாக ஒரு புகைப்படத்தை எடுத்து இந்த புகைப்படத்தை 10 பேருக்கு அனுப்புங்கள், நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்கும். இந்த செய்தியை 25 பேருக்கு அனுப்புங்கள், உடனடியாக அதிசயம் நடக்கும் என்று ஒரு வகையான மூட நம்பிக்கைக்குள் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். மூட நம்பிக்கை கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு உண்மையாகவே கடவுள் விரும்புவது நொறுங்கிய உள்ளத்தை, பலியையோ காணிக்கையோ கடவுள் விரும்புவதில்லை. இரக்கமும் நொறுங்கிய உள்ளத்தை தான் இறைவன் விரும்புகின்றார். நீதியாக இரக்கத்தோடு நடக்கின்ற உள்ளத்தை தான் இறைவன் விரும்புகின்றார் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு குறிப்பிடுவது போல நினிவே நகரத்திற்கு இறைவாக்கு உரைக்க சென்ற யோனா விருப்பமின்றி தான் சென்றார். ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் அந்த அடையாளத்தை கண்டுணர்ந்து மனம் மாறினார்கள். அதே போல சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக தென்னாட்டிலிருந்து வந்திருந்த அரசி கடவுளின் மேன்மையை உணர்ந்து கொண்டார். ஆனால் இன்று நமக்கு தினம்தோறும் திருப்பலி தரப்படுகின்றது, தினம்தோறும் இறை வார்த்தையை வாசிப்பதற்கு விவிலியம் நமது கரங்களில் உள்ளது, தினம்தோறும் குடும்ப ஜெபம் செல்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கடவுளை கண்டுகொள்கின்றோமா? இந்த வாய்ப்புகள், இந்த அடையாளத்தின் வழியாக நாம் கடவுளை கண்டுணர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த பரிசேயர்களைப் போல நாமும் கடவுள் தருகின்ற அல்லது கடவுள் காட்டுகின்ற அடையாளத்தை கண்டுணராமல் இருக்கின்றோமா? அல்லது நல்ல கல்வனை போல ஒரு கடவுளினுடைய பாதை அறிந்து நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்துகின்ற நபர்களாக இருக்கின்றோமா? திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல கடவுள் மிகவும் தெளிவாக சொல்கின்றார், உங்கள் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல, உங்கள் சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள்
அல்ல. அதற்கு நேரடியான எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் மாட மாளிகைகளில், பாதுகாப்பான அரண்மனைகளில் பிறந்திருக்கலாம். ஆனால் அதை களைந்து மாட்டுத் தொழுவத்தில், பணியில், கொடும் பணியில் நடுவே பிறக்கின்றார். இயேசு நினைத்திருந்தால் தன்னுடைய பிலாத்திடம் சொல்லும்போது சொல்லுவார், என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்னுடைய வானதூதர்கள் வந்து நான் உங்கள் கையில் சிக்காதவாறு என்னை காத்திருப்பார்கள். அதே போல சாத்தானினுடைய சோதனையிலும் கூட உம்முடைய வானதூதர்கள் வந்து உமது பாதம் கல்லில் மேல் மோதாதபடி காத்திடுவார்கள் என்று சொன்ன போதிலும் கூட அவர் அதற்கு அசியவில்லை. கடவுளை சோதிக்காதே. அப்ப கடவுள் தருகின்ற அடையாளம், கடவுள் தருகின்ற பாதை, கடவுளுடைய சிந்தனை, அதை உணர்ந்து அவருடைய பாதையில் நடக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு வயதான மூதாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளையை பார்த்து சொன்னார், அன்போடு இருமகனே, பரிவோடு இருமகனே என்று. அதற்கு அந்த மகன் சொன்னபோது, நான் எப்படி அன்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு ஒரு கதை ஒன்று சொன்னாராம். அதாவது புனித தோமா ஒரு முறை இந்தியாவிற்கு வந்தபோது, இந்திய நாட்டிலே ஒரு அரசன் தன்னுடைய விருந்தினருக்கு ஒரு மாளிகை கட்ட விரும்பினாராம். அப்பொழுது இந்த ஒரு பெருந்தொகையை அவரிடம் கொடுத்து, நீர் ஒரு பெரிய மாளிகை கட்டும், அப்பொழுது நான் என்னுடைய விருந்தினருக்கு இந்த மாளிகையை பரிசாக கொடுப்பேன் என்று கூறினாராம். அவரும் சென்று அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்தாராம். கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிந்த பிறகு அவரை அழைத்து கேட்டபோது தோமையார் சொன்னாராம், நான் உங்களுக்காக விண்ணகத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டியுள்ளேன் என்று. அதற்கு அரசன் கோபம் கொண்டு தோமையாரை சிறையில் அடைத்தாராம். அப்பொழுது அவருடைய அந்த அரசனுடைய தம்பி இறக்க நேர்ந்தபோது, இறந்து சில நாட்களுக்கு பிறகு அவர் அந்த அரசனுடைய கனவில் வந்து, விண்ணகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டப்பட்டு இருக்கின்றது, அந்த மாளிகை கட்டப்பட்டதற்கு காரணம் நீர் சிறையில் வைத்திருக்கின்ற புனித தோமையார், அவரை விடுதலை செய்யுங்கள், அவர் நேர்மையானவர் என்று சொன்னாராம். இவ்வாறாக கடவுள் திருமுன் நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்கின்ற போது, கடவுள் திருமுன் நாம் நல்லதை செய்கின்ற போது, கடவுள் திருமுன் நாம் இரக்கமும் நீதியும் உள்ளவர்களாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு, நம்முடைய விண்ணக பரிசு என்பது மிக பெரிது. மத்தேயு நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், இந்த உலகத்தில் உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்காதீர்கள், மாறாக விண்ணகத்தில் உங்கள் செல்வங்களை சேர்த்து வையுங்கள். இவ்வாறாக கடவுள் தருகின்ற அழைப்பை உணர்ந்து, கடவுள் காட்டுகின்ற அடையாளங்களை உணர்ந்து நாமும் நம்முடைய செல்வங்களை விண்ணகத்தில் சேர்த்து வைப்போம். கடவுளுக்கு செவி கொடுத்து அவருடைய பாதையில் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழவும், அதன் வழியாக இறைவனின் அன்பு மக்களாகவும் அற்புத குழந்தை இயேசுவின் உண்மை சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் அற்புத குழந்தை இயேசு நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் புகலிடமான இறைவா, எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் திருமாலின் தூய வழியை பின்பற்றி உமது வார்த்தைகளை மக்களுக்கு ஆர்வத்துடன் அறிவிக்க தேவையான ஞானத்தையும் அருளையும் அவர்களுக்கு வழங்கிட எம் அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசனாம் இறைவா, உலகமெங்கும் நிகழும் போர்கள், வன்முறைகள் மற்றும் பகைமை உணர்வுகள் நீங்கி அனைத்து மக்களுக்கும் உமது அன்பிலும் அமைதியிலும் வாழ தேவையான அருளை புனித எம் அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இந்த திருப்பலி பங்கேற்று இறைவனின் ஆசிரை பெற வந்து இருக்கும் எம் ஒவ்வொருவரையும் நீர் இறைவாக ஆசிர்வதித்து எம் தேவைகளை பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ தேவையான அருளை பொழிய எம் அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே,
ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். தங்களின் விவசாயங்களும் தொழில்களும் சிறந்து விளங்கவும், நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழவும், எம் பிள்ளைகள் எதிர்காலம் நல்ல முறையில் அமையவும் எம் அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து கேட்ட இந்த வரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வுக்கு தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டில் பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பணியை ஏற்று அது அனைவரிலும் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடம் பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது.
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை ஆயராம் திருத்தந்தை லியோ, எங்கள் தல திரு அவையின் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து வேண்டுவோம். உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம்
இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, நற்கருணை வழியாக, இந்த அடையாளத்தின் வழியாக அழியா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும் அன்பு தெய்வம் செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களிடம் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு